இது மனிதனுடைய இயல்பு. நான் இப்படி பேசுகிறேன் என்று வருத்தப்படாதீர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கடவுளை உணர்ந்து 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 ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நான் நம்பவில்லை. இன்றைக்கு வாழ்கிற மக்களில் பெரும்பாலானோர் கடவுளை ஏன் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவசரமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஏற்றுக்கொண்டார்கள் தெரியுமா? கடவுளை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை அப்படி ஒருவர் இருந்து அவரை கும்பிடாமல் விட்டால், நாளைக்கு பழி வாங்கி விட்டால் என்ன செய்வது என்ற பயத்தில் தான் ஒப்புக்கொண்டிருக்கிறார்களே ஒழிய கடவுளை தேடி உணர்ந்தவர்கள் எத்தனை பேர்? நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன், வருத்தப்படார்கள். திருச்செந்தூரில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் பேச்சுக்கு முன்பாக இன்னொரு பேச்சாளருடைய பேச்சு. அவர் மிக நன்றாக நடிப்பார். இன்றைக்கு உபன்யாசலுக்கு தேவை உண்மையான உள்ளுருக்கம் அல்ல, நடிப்பு தானே இன்றைக்கு மூலதனம். அவர் மிக பிரமாதமாக நடிப்பார். அப்படி நடித்துக் கொண்டிருக்கிறார். கந்தபுரான கதை சொல்லிக் கொண்டிருந்தார். நான் அந்த மேடையில் ஓரத்தில் நாற்காலியை போட்டு உட்கார்ந்து கொண்டு அவர் பேச்சை எப்படி பேசுகிறார் என்று பார்த்துக் கொண்டிருந்தேன். அவர் முருகனை பற்றி பேசினார். அப்போது ஒரு கிராமத்தவன் உள்ளே நுழைந்தார். கையில் குழந்தையோடு தோள் மேலே வைத்துக் கொண்டு அவருடைய பேச்சை ரசித்துக் கொண்டிருந்தார். அவர் முருகனை பற்றி உருக்கமாக சொல்ல ஆரம்பித்தார். அந்த கிராமத்தின் பெரியவர் முருகா 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 என்று கன்னத்திலே போட்டுக் கொண்டார். அந்த காட்சியை நான் பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். கேட்கிற பலரும் முருகா முருகா என்று கன்னத்தில் போட்டுக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று கதை மேலே மேலே போய்கொண்டே இருந்தது. சூரபன்மனுடைய கதை வருகிறது. அவர் முருகனுடைய வரலாற்றில் சூரபன்மனை பற்றி ஆரம்பித்து சூரபன்மன் ஆட்சி செய்த போது என்றார். அந்த கிராமத்தால் ஒரு வேடிக்கை செய்தார். சூரா 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 என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டார். இந்த உபன்யாசகர் கொஞ்சம் கடுப்பாகிவிட்டார். பொதுவாகவே உபன்யாசகர்கள் கடுகடுப்பானவர்கள். அவர் கூடுதல் கொஞ்சம் கடுப்பாகிவிட்டார். உடனே அவரை பார்த்து ஒரு முறை முறைத்து விட்டு மேற்கொண்டு பேச ஆரம்பித்தார். மறுபடியும் சூரபன்மன் பெயர் வருகிற போதெல்லாம் சூரா சூரா என்று கன்னத்தில் போட்டார். இவரால் தாங்க முடியவில்லை. அளவு கடந்த கோபத்தோடு கேட்டார், அறிவு இருக்காயா உனக்கு? முருகனை பற்றி சொல்லும் போது கன்னத்தில் போட்ட பரவாயில்லை, ஆனா சூரபன்மனை பேசும் போதும் சூரா சூரான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அன்றைக்கு கந்த சஷ்டி மாலையில் சூரபன்மன் போர் நடக்க போகிறது. காலையில் சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கிறது. அவர் கேட்கிறார், சூரபன்மன் சொல்லும் போதும் கன்னத்தில் போடுகிறாயே, அறிவு இருக்கிறதா உனக்கு? அந்த கிராமத்து மனிதன் சொன்னான், ஐயா அவசரப்படாதீர்கள், மாலைதான் போர் நடக்க போகிறது. யார் ஜெயிப்பார்கள் என்று யாருக்கு தெரியும்? ஒருவேளை சூரபன்மன் ஜெயித்து விட்டால் எனக்கு அவரை தெரியும், கும்பிட்டு இருக்கிறேன் என்று நான் சொல்லலாம் அல்லவா? இந்த உலகத்தில் பெருவாரியான யுத்தங்களில் சூரபன்மன்கள் ஜெயிக்கிறார்கள், சுப்பிரமணியர்கள் தோற்கிறார்கள். இது உலகத்தில் மாற்றி அமைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய விதி. குறிப்பாக கந்த சஷ்டி முடிந்து விட்டு நீங்கள் வருகிற போது பஸ்ஸில் ஏறுகிறவரை பாருங்கள். சுப்பிரமணியர் தோற்றிருப்பதும் சூரபன்மன் ஜெயித்திருப்பதும் அவர்கள் பஸ்ஸில் ஏறுகிற வேகத்திலேயே உங்களுக்கு புரிந்துவிடும். இந்த உலகத்தில் பல பேர் பயத்தினால் சுவாமி கும்பிடுகிறார்கள். அது தவறு தவறு தவறு. சுவாமி அமெரிக்காவில் பேசுகிறார். கிறிஸ்துவ மதம் பற்றி பேச சொல்லுகிறார்கள். இறைவனுக்கு பயப்படுதல் என்பது இஸ்லாத்திலும் கிறிஸ்துவத்திலும் உடைய ஒரு கோட்பாடு. நீ கடவுளுக்கு அச்சப்படுகிறாயா என்று கேட்பார்கள். அதை குறித்து சுவாமி இடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். இவர் கிறிஸ்துவ மதத்தை தாக்கி பேசினால் கிறிஸ்துவத்தை தாக்குவதற்கு அமெரிக்காவில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அவதூறு எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இல்லை என்றால் அச்சப்படுவது தவறு என்று அவருடைய வழக்கமான கோட்பாடு படி சொன்னால் கிறிஸ்துவத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவதற்கு வாய்ப்பாக ஆகிவிடும். கிறிஸ்துவ தத்துவத்துக்கு எதிராக பேசுகிறார் அல்லது அவமதித்து பேசுகிறார் என்று கிடுக்கி பிடி போட்டு சுவாமி விவேகானந்தரை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அப்போது கிறிஸ்துவத்தின் சாராம்சத்தை ஒரு வரியில் சொல்லுகிறார் சுவாமி விவேகானந்தர். கடவுளுக்கு பயப்படுவதில் மதம் தொடங்குகிறது, கடவுளிடத்தில் அன்பு காட்டுவதில் மதம் முடிவடைகிறது என்று கூடுதலாக ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லி அதற்கு ஒரு நிறைவு காணுகிறார் சுவாமி விவேகானந்தர். எனவே அச்சப்படுவது என்பது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அது ஆரம்ப நிலை. ஆனால் ஆரம்ப நிலையிலேயே பல பேர் நின்று விடுகிறார்கள். கடவுளை தேடுகிற போது நான் இன்னும் கூட மனம் திறந்து சொல்லுகிறேன், நீங்கள் தேடுகிற போது தவறான விடை வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த உலகத்தில் கடவுளை தேடிய போது பலருக்கு தவறான விடை வந்திருக்கிறது. நாஸ்திகர்களில் பெரிய சிந்தனையாளர் உலகத்தில் பிறந்தவர்கள் உண்டு. அவர்கள் கடவுளை பற்றிய தேடுகிற போது விடை தவறுதலாக வந்துவிட்டது அவர்களுக்கு. எனவே கடவுள் இல்லை என்று அறிவிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேடிக்கொண்டு வந்த முறை இருக்கிறதே, சிலர் ரொம்ப ஆழமாக தேடினார்கள். நான் சொல்லுகிற உதாரணத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் இதனுடைய அந்த நுட்பத்தை புரிந்து கொள்ள முடியும். ஒரு கணக்கு பரீட்சை நடக்கிறது. அந்த கணக்கு பரீட்சைக்கு விடை எழுத வேண்டும். அந்த கணக்கு பரீட்சையில் ஒரு கணக்கு கொடுத்திருக்கிறார்கள். 2 பேர் கணக்கு போடுகிறார்கள். ஒருவர் முறையாக அந்த கணக்கை படிப்படியாக போட்டுக் கொண்டு வந்து மிகச் சரியான ஒரு விடைக்கு வந்து சேர்கிறார்.
அந்த கணக்கை முறையாக போட்டுக்கொண்டே வந்து கடைசியாக அந்த விடையை சரியாக கண்டுபிடித்திருக்கிறார். இது முதல் நபர். இன்னொருவர் கணக்கு போட்டுக்கொண்டே வருகிறார், வேகமாக கணக்கு போட்டுக்கொண்டே வருகிறார், எல்லாம் சரியாக இருக்கிறார். கடைசியில் விடை காணுகிற பகுதியில் கடைசி ஸ்டெப் ஒரு தவறு செய்து விட்டார். இவர்கள் 2 பேர் பரீட்சையில் எழுதியிருக்கிறார். மூன்றாவதாக ஒருவர் எழுத வருகிறார், அதே பரீட்சையை எழுத வந்திருக்கிறார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருக்கு கணக்கு தெரியாது, படிநிலை தெரியாது. அவர் ஏதோ மற்றவர்களை பார்த்து எழுத வேண்டும் என்ற எண்ணத்தில் தோன்றியபடி எல்லாவற்றையும் எழுதிவிட்டு கடைசியில் விடையை மட்டும் சரியான ஒருவரை பார்த்து எழுதிவிட்டார். இதில் யார் சரியான மனிதர்? கடவுளை தேடிக்கொண்டே போகிற கணக்கை போட்டு கடைசியில் சரியாக கண்டுபிடித்த மனிதர் 1, அந்த தேடலில் தவறான முடிவுக்கு வந்தவர் 2, தேடுவதை சரியாக செய்யாமலேயே அடுத்தவனை பார்த்து விடை எழுதிவிட்டு போனவர் 3. இந்த அடுத்தவனை பார்த்து விடை எழுதிவிட்டு போனவரை நீங்க PWD சீஃப் இன்ஜினியராக நியமிக்க முடியுமா? அவர் பாஸ் பண்ணிவிட்டார், அவர் மதிப்பெண் பெற்று விட்டார், அவர் தேர்தல் வெற்றி பெற்று விட்டார். அவரை நியமித்தால் அவர் கட்டுகிற கட்டடங்கள் என்ன ஆகும்? அவருக்கு கணக்கு தெரியாது, ஆனால் விடை மட்டும் சரியாக எழுதுகிற மெத்தட் தெரியும். இந்த உலகத்தில் பல பேர் கடவுளை கண்டுபிடித்ததில் இப்படித்தான் பிறரை பார்த்து சரியான விடை எழுதியிருக்கிறார்களே ஒழிய அவர்களுக்கு கணக்கு தெரியாது, கணக்கின் படிநிலை தெரியாது, கணக்கினுடைய கடவுளை பற்றிய A to Z தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் தெரியாது. ஆனால் விவேகானந்தர் அப்படி அல்ல. ஒவ்வொரு ஸ்டெப் எல்லாவற்றிலும் நிதானமாக நடந்து கொள்கிறார். யார் எது சொன்னாலும் அவர் மனம் நம்புவதற்கு தயாராக இல்லை, தானே அதை கண்டறிய வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படி விவேகானந்தர் தேடிக்கொண்டிருக்கிற காலத்தில் அவருடைய கல்லூரி பேராசிரியர் அவர் விவேகானந்தரிடத்தில் நரேந்திரநாத் தத்தனாக இருக்கிற காலத்தில் இளம் பருவத்து பிள்ளையிடத்திலே ஒரு நாள் பேசிக்கொண்டே வகுப்பறையில் வருகிற போது ஸ்ரீ ராமகிருஷ்ண பகவானை பற்றி ஒரு செய்தி சொல்கிறார். எக்ஸ்டசி என்ற ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வோம், பரவச நிலை, அனுபூதி நிலை, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத இறை அனுபவ நிலை. இந்த எக்ஸ்டசி என்பது பற்றி பேசிக்கொண்டே வருகிற போது இதை விளக்குவதற்காக அவருடைய பேராசிரியர் யோசிக்கிறார். வில்லியம் ஹேஸ்டி என்ற பெயருடைய அவர் யோசித்துக் கொண்டு வருகிறார். திடீரென்று சொல்லுகிறார், நீங்கள் யாராவது பகவான் ராமகிருஷ்ணரை பார்த்திருக்கிறீர்களா? வங்காளத்தில் கல்கத்தாவில் இருக்கிற அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் எக்ஸ்டசி என்கிற பரவச அனுபூதி அனுபவ நிலையை இயல்பாக உடையவர் என்று அவரை பற்றி குறிப்பிடுகிறார். எதேச்சையாக இது மனதில் பதிகிறது, நரேந்திரனுடைய மனதில் பதிகிறது. அவரை பற்றிய முதல் கேள்வி, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். ராமகிருஷ்ணனுடைய பெயரை முதல் முறையாக கேள்விப்படுகிறார் விவேகானந்தர். மறந்து விடாதீர்கள், இந்திய குருநாதர்கள் மூலமாக அல்ல, வில்லியம் ஹேஸ்டி என்ற ஒரு ஆங்கிலேயர் மூலமாக. அவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றுகிறது. நண்பர்களோடு பேசுகிறார், எப்படியாவது நாம் போய் அவரை பார்க்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். இதற்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. விவேகானந்தருக்கு வேண்டிய ஒரு உறவினருடைய வீட்டுக்கு ஒரு முறை பகவான் ராமகிருஷ்ணர் வருகிறார். அப்படி வருகிற போது கொஞ்சம் துதிப்பாடல்கள், பஜனை பாடல்கள் பாடுவதற்கு யாராவது ஒருவர் நன்றாக பாடினால் நன்றாயிருக்குமே என்று அவர் தன்னுடைய வீட்டிற்கு நரேந்திரரை அழைக்கிறார். நரேந்திரர் இளம் பிள்ளையாக போய் அங்கே அருமையான அந்த பஜனை பாடல்களை வங்காளி மொழியிலே சில பாடல்களை பாடுகிறார். ஒரு பெரிய ஆச்சரியமான உண்மை, விவேகானந்தருக்கு மதுரமான குரல், கம்பீரமான ஆண்மை ததும்பும் உடல் என்று சொன்னாலும் கூட மிக 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 இனிமையான குரல். இது இரண்டும் எதிரெதிரான தன்மை, கரடுமுரடான கட்டுமஸ்தான உடம்பு அமைப்பு. ஆனால் பாடுகிற போது உள்ளம் குழைந்து பாடுகிற ஒரு இனிய மதுரமான பாவம் அவர் குரலில் எப்போதும் வெளிப்படும். அவரை பார்த்து கொண்டே இருந்த ராமகிருஷ்ணர் சொல்லுகிறார், குழந்தாய், நீ என்னை தட்சிணேஸ்வரத்திலே வந்து சந்திக்க வேண்டும், கண்டிப்பாக நீ வந்து என்னை சந்திக்க வேண்டும், வருகிறாயா? நீ என்னை பார்ப்பதற்கு வருவாயா என்று அன்பொழுகு கேட்டார். வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் மனம் அவரை பார்க்க வேண்டும் என்று தோன்றினாலும் அதை உடனடியாக பரபரப்பாக வெளிப்படுத்திக் கொள்ள அவர் தயாராக இல்லை. அதன் பின்னர் ஒரு நாள் நண்பர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு நேராக பகவான் ராமகிருஷ்ணனுடைய தட்சிணேஸ்வரத்துக்கு போகிறார். அவரை பார்த்த போது பகவான் ராமகிருஷ்ணருக்கு கண்களில் நீர் சுரக்கிறது. மீண்டும் அவரை பாடச் சொல்லுகிறார். பாடச் சொல்ல பிறகு அந்த குழந்தையை பார்த்துவிட்டு சொல்லுகிறார், எவ்வளவு நாட்களாக நான் உனக்கு காத்திருக்கிறேன், எவ்வளவு காலமாக நான் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன், நீ வந்து என்னை பார்த்திருக்க வேண்டாமா என்று சொல்லிவிட்டு அவனை இறுக தழுவுகிறார். அந்த குழந்தையை இறுக தழுவுகிறார்.
அவனை தன்னுடைய அறைக்கு அழைத்துக் கொண்டு போய் சில இனிப்புகளும் வெண்ணையும் மற்றவற்றையும் வலுக்கட்டாயமாக வாயில் ஊட்டுகிறார். அதை ஆரம்பத்தில் விரும்பவில்லை நரேந்திரர். இது என்ன இந்த கிராமத்து கிழவன் இங்கிதம் இல்லாமல் நடந்து கொள்கிறார்? நான் நண்பர்களோடு வந்திருக்கிறேன், நண்பர்களை பிரித்து விட்டு என்னை தனியாக அழைத்துக் கொண்டு வந்து எனக்கு இனிப்புகளை எல்லாம் ஊட்டுகிறாரே. அவர் சொல்லுகிறார், கையில் கொடுத்து விடுங்கள், நான் இப்போது இதை சாப்பிட விரும்பவில்லை, என் நண்பர்களோடு பங்கிட்டு சாப்பிடுவதற்கு விரும்புகிறேன். அவர்களுக்கு தனியாக தரப்படும், இதை முழுமையாக நீயே உண்ண வேண்டும் என்று வற்புறுத்தி குருதேவர் அவருக்கு ஊட்டுகிறார். அவர் அவ்வளவாக அதை சிலாகிக்கவில்லை. இவர் பெரிய மனிதர் என்று தெரிகிறது, என்றாலும் ஏதோ ஒரு பைத்தியம் பிடித்தவர் போல் நடந்து கொள்கிறார். ஏதோ ஒன்றை நினைத்து 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 அதிலேயே இவர் பைத்தியமாக ஆகியிருக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை மனதில் கொள்ளுகிறார் விவேகானந்தர். நான் ஒரு அருமையான இடத்தை விவேகானந்தர் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்படிப்பட்ட சீடர்கள் தன்னை தேடி வர வேண்டும் என்பதற்காக தட்சிணேஸ்வரத்திலே பகவான் ராமகிருஷ்ணர் காத்திருந்தார். அவர் எப்படி காத்திருந்தார் என்பதை பற்றி ராமகிருஷ்ணர் தன்னுடைய வார்த்தையினாலேயே சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் காலையில் பூஜை முடிந்த பிறகு வருவார்கள், என் குழந்தைகள் என்னை தேடி வருவார்கள், என் கருத்தை உலகெங்கும் சொல்ல போகிற என் பிள்ளைகள் வருவார்கள் என்று நான் காத்துக் கொண்டிருப்பேன். பகல் நேரம் முடியும், அதன் பின் என் உணர்ச்சிகளை என்னால் கட்டுப்படுத்தவே முடியாது. இன்னும் ஒரு பகல் போச்சு, அவர்கள் வந்தபாடு இல்லை, என் பிள்ளைகள் என்னை தேடி வரவில்லையே என்று கதறி அழுவார் பகவான் ராமகிருஷ்ணர். இன்னும் ஒரு பகல் போச்சு, அவர்கள் வந்தபாடில்லை. சந்தியா பூஜையின் போது கோயில் சூழலில் மணி நாதமும் சங்க நாதமும் நிரம்பும் போது தோட்டத்தில் உள்ள கட்டிடத்தின் கூரையின் மீது ஏறி நான் நின்று கொள்வேன். என் இதய வேதனை என்னை முறுக்கி பிழிய என் குரலின் உச்சியில் கதறுவேன். வாருங்கள் என் குழந்தைகளே, வாருங்கள் என் குழந்தைகளே, நீங்கள் எங்கிருந்தாலும் வாருங்கள். எல்லோரும் எங்கே போனீர்கள்? நீங்கள் இன்றி என்னால் உயிர் தரிக்க முடியவில்லை. சீடர்களுக்காக பகவான் ராமகிருஷ்ணர் ஏங்கி இருக்கிறார். நீங்கள் இன்றி என்னால் உயிர் தரிக்க முடியவில்லை. ஒரு ஊமை சொல்லுகிறார் பகவான் ராமகிருஷ்ணர். தாய் தனது குழந்தைக்காக அப்படி ஏங்குவதில்லை. தாய் தன் குழந்தைக்காக அப்படி ஏங்குவதில்லை. நண்பன் ஒருவன் தன்னுடைய நண்பனுக்காக அப்படி ஏங்குவதில்லை. காதலன் தன் காதலிக்காக அப்படி ஏங்குவதில்லை. அப்படி ஏங்கி இருக்கிறேன் நான். ஆஹா, அதை வார்த்தைகளால் கூறவே முடியாது என்பது பரமஹம்சர் சொல்லிய சொற்கள். காதலன் காதலிக்கு இயங்குவது போல அல்ல, அதைவிட அது மேலானது. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையில் இருக்கிற உறவை விட, நண்பனுக்கும் இடையில் இருக்கிற உறவை விட, காதலனுக்கும் காதலிக்கும் இடையில் இருக்கிற உறவை விட இன்னும் ஆழமான உறவு ஒரு குருவுக்கும் சீடனுக்கும் இடையில் இருக்கிற உறவு என்பதை புரிந்து கொண்டால் மட்டுமே ஆன்மீகத்தின் அரிச்சுவடியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு சீடன் இல்லாமல் குருவினால் வாழ முடிவதில்லை, குரு இல்லாமல் சீடனால் வளர முடிவதில்லை. இந்த தவிப்பு பகவான் ராமகிருஷ்ணனிடத்தில் இருந்தது. குழந்தைகளே, நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இருவேன்? என் இதயத்தை முறுக்கி பிழிந்தது போல. எவ்வளவு பெரிய வேதனை பாருங்கள். அப்படி காத்திருக்கிறார் பகவான் ராமகிருஷ்ணர் தன்னுடைய சீடர்களுக்காக. எனவே விவேகானந்தர் வருகிற போது கட்டி அணைக்கிறார், உச்சி மோந்து கொள்ளுகிறார், ஊட்டி விடுகிறார். இவையெல்லாம் விவேகானந்தருக்கு ஆரம்பத்தில் பிடிக்கவில்லை. அவர் தவிக்கிறார், ஆனால் மறுக்க முடியவில்லை. இவர் ஏதோ ஒரு தனித்த ஆற்றல் உடையவர், மிக மிக உன்னதமானவர், மகோன்னதமானவர் என்றாலும் எனக்கும் அவருக்கும் இடையில் அந்த லயம் முழுமையாக ஏற்பட முடியவில்லை. கேட்கிறார், இந்த உலகத்தில் நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? அவருடைய முதல் கேள்வி. யாரை பார்த்தாலும் அவர் விரும்பி கேட்கிற முதல் கடுமையான கேள்வி, நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? பகவான் ராமகிருஷ்ணர் தான் முதல் முறையாக அஃபர்மேட்டிவாக பதில் சொல்லுகிறார். குழந்தாய், நான் கடவுளை கண்டிருக்கிறேன். இப்போது நான் உன்னை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறேனோ அதே போல, இல்லை 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 இல்லை, இதைவிட தெளிவாக நான் கடவுளை பார்த்திருக்கிறேன். உனக்கு அவசியம் என்றால் நான் கடவுளை உனக்கு காட்டவும் தயாராக இருக்கிறேன். நீ தயாராக இருக்கிறாயா? முதலாக விவேகானந்தருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. இதுவரை நான் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்று யாரை கேட்டாலும் அவர்கள் மழுப்பலாக பதில் சொல்வார்கள், ஏதோ சாமர்த்தியத்தால் பேசுவார்கள், விதவிதமான வார்த்தைகளால் குப்பை கொட்டுவார்கள். ஆனால் இந்த மனிதன் மட்டும்தான் முதலாக நான் கண்டிருக்கிறேன், உனக்கும் காட்டுகிறேன் என்று பேசுகிறான் என்று சொன்னால் இவர் சாதாரணமான மனிதர் அல்ல. அவர் சொல்லுகிற சொல்லில் ஒரு உறுதி தெரிகிறது, ஒரு உண்மை தெரிகிறது. ஏமாற்று வேலை எனக்கு தெரியவில்லை, எனவே நான் இவரை நம்புவதை தவிர வேறு வழி இல்லை. என்றாலும் என்னால் அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் சொல்லுகிறார், குழந்தாய், நீ ஒரு முறை தனியாக வா,
உன் நண்பர்களோடு இப்போது வந்திருக்கிறாய், நீ தனியாக ஒரு முறை வா, அப்போது உனக்கு நீ விரும்பியபடி நான் கடவுளை காட்டுகிறேன் என்று சொல்கிறார். இதுல என்ன ஒரு பெரிய வேடிக்கை, கடவுளை பார்க்க வேண்டும் என்று சொன்னாரே ஒழிய விவேகானந்தர் ஒரு உச்ச நிலையில் விவேகானந்தரை ராமகிருஷ்ணர் தீண்டிய மாத்திரத்தில், தீட்சை கொடுத்து தீண்டிய மாத்திரத்தில் அவருக்கு கங்கை கரை சுழந்தது, அந்த கட்டடம் சுழந்தது, எல்லாமே நழுவி தன்னுடைய பிடிமானத்தில் இருந்து நழுவி போக தொடங்கியது.